ஒரு மரத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு 5000 வருமானம் கிடைக்கும். அப்போது ஒரு மரத்துக்கு 5000, 10 மரத்துக்கு 50,000 ஆச்சு, 100 மரத்துக்கு 5 லட்ச ரூபா ஆச்சு. இது எல்லாமே ஒரு ஏக்கருக்கு 10 லட்ச ரூபா கிடைக்கும்னா எல்லாருமே இதுக்கு போகலாம் இல்லைங்க. எல்லாரும் போயிருக்கலாம், இது வரைக்கும் போகல. விவசாயிகள் வந்து நம்ம தான் சொல்கிறோம், புதிய புதிய ரகங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. விவசாயிகள் அதை நோக்கி நகருங்க. வடிவில் உருண்டையாக வந்து வரும். அப்போது ஒரு மரத்துக்கு நாம் வந்துட்டு குறைஞ்சபட்சமாக வந்துட்டு 10 பிஞ்சுகள் மட்டும்தான் வந்து நாம் வந்து விடுறோம். 2.5 வருஷத்தில் வந்து நமக்கு வந்து அறுவடை ஆரம்பிக்குது. ஒரு ஏக்கருக்கு வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 15க்கு 15 அப்படிங்கிற இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு 200 செடிகள் வந்து நாம் வந்து சாகுபடி வந்து அறுவடைக்குரிய காலமாகவும் 5 மாதங்கள் வந்து அறுவடை இல்லாத காலமாகவும் இருக்கும். அப்போது உங்களுக்கு இந்த 7 மாத அறுவடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பழம் வந்துட்டு 500 ரூபாய்க்கு நம்ம வந்து சந்தைப்படுத்த முடியுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 20 பழங்கள் அப்படின்னு நீங்கள் கணக்கு போடுங்களேன். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வரைக்கும் இந்த டான் சூர்யா அப்படிங்கிற ரகத்தை வந்து நாம் வந்து சந்தைப்படுத்த முடியும். அது என்னங்க முக்கியமாக அந்த டான் சூர்யா அப்படிங்கிற ரகம் மட்டும் வந்துட்டு ஏன் வந்து இவ்வளோ ஒரு ரேட்டு ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். பலாவில் நாம் வந்துட்டு வியட்நாம் சூப்பர் ஏர்லி பார்த்தோம், அப்புறம் வியட்நாம்லேயே ரெட்டு பார்த்தோம், அப்புறம் வந்துட்டு J33 அப்படிங்கிற ஒரு ரகம் மட்டும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நாம் இன்றைக்கி வந்து பார்க்க போகிற இது இருக்கிறதுலே வந்து பலாவில் வந்து மார்க்கெட்டில் வந்து ரேட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கிறது எது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, இந்த டாங் சூர்யா அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபுல் ரெட்டில் வரக்கூடிய வந்து சிகப்பு பலா. அப்போ இந்த டான் சூர்யாங்கிறது, இந்த சிகப்பு பலாங்கிறது இந்த தாய்லாந்து வெரைட்டி. நடவு பண்ணி எத்தனை நாளில் வந்து அறுவடைக்கு வரும், அது பெரிய மரம் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாம் நினச்சோம்னா ஒரு 15 அடி 20 அடி வரைக்கும் கூட விடலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு ப்ரூனிங் மெத்தடில் கவாத்து மூலியமாக வந்து 90 டிகிரியில் போகக்கூடிய அந்த மேல் நோக்கி போகக்கூடிய கிளைகளை மட்டும் கட் பண்ணி பக்க கிளைகளை உருவாக்கி, பக்க கிளைகளை உருவாக்குவதன் மூலியமாக செடியை வந்து 10 அடிக்குள்ளேயே கூட நாம் வந்து வச்சுக்கிற முடியும். அப்போ இந்த டான் சூர்யாவோட சிறப்பம்சம் என்ன, வியட்நாம் பலாவுக்கும் J33க்கும் வியட்நாம் இருக்கக்கூடிய அந்த ரெட் பலாவுக்கும் ஆல் சீசன் பலாவுக்கும் பன்ருட்டி பலாவுக்கும் இதெல்லாம் தாண்டிட்டு இப்போ டான் சூர்யா அப்படின்றோம்னா இதுக்கு என்ன மாதிரி ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா, இது இன்றைக்கி மார்க்கெட்டில் கிலோ வந்து 100 ரூபா. ஒரு பழம் அதிகபட்சமாக பார்த்திங்கன்னா ஒரு 5 கிலோவிலேருந்து 6 கிலோவுக்குள்ளார தான் வரும். ரொம்ப குறைச்சலாக பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 3.5 கிலோ 4 கிலோவுக்குலாம் கூட பழமாயிரும். அப்போது ஒரு பழம் வந்துட்டு ரொம்ப ஆவரேஜாக ஒரு 5 கிலோ வருது அப்படின்னா இன்றைக்கி சந்தையின் மதிப்பு கிட்டத்தட்ட 500 ரூபா. அப்போது ஒரு மரத்தில் வந்து எத்தனை வந்து பழங்கள் வந்து விடலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதிகபட்சமாக 30 பழங்களும் குறைந்தபட்சமாக 20 பழங்களும் பார்த்திங்கன்னா நாம் வந்து ஒரு செடிக்கு வந்து கொடுக்கலாம். அப்போது தொடர் அறுவடை இருக்குமா, இல்லை சீசனுக்கு தான் காய்க்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு உங்களுக்கு வருஷத்தில் பார்த்திங்கன்னா 7 மாதங்கள் வந்து அறுவடைக்குரிய காலமாகவும் 5 மாதங்கள் வந்து அறுவடை இல்லாத காலமாகவும் இருக்கும். அப்போது உங்களுக்கு இந்த 7 மாத அறுவடையில் பார்த்திங்கன்னா ஒரு பழம் வந்துட்டு 500 ரூபாய்க்கு நம்ம வந்து சந்தைப்படுத்த முடியுது அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து 20 பழங்கள் அப்படின்னு நீங்கள் கணக்கு போடுங்களேன். கிட்டத்தட்ட 10,000 ரூபாய் வரைக்கும் இந்த டான் சூர்யா அப்படிங்கிற ரகத்தை வந்து நாம் வந்து சந்தைப்படுத்த முடியும். அது என்னங்க முக்கியமாக அந்த டான் சூர்யா அப்படிங்கிற ரகம் மட்டும் வந்துட்டு ஏன் வந்து இவ்வளோ ஒரு ரேட்டு ஜாஸ்தியாக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாங்க அந்த பழத்தை கட் பண்ணி உள்ளே என்னவா இருக்குது அப்படிங்கிறத வந்து நாம் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பழம் உள்ளே வந்து எவ்வளவு வந்து ரெட்டிஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு வந்து தெரியும். இவ்வளோ சின்ன பழமாக இருக்குது, ஆனால் உள்ளுக்குள்ளே சுளைகளினுடைய அந்த திக்னஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தளவுக்கு இருக்குன்னு. நீங்கள் அந்த டான் சூர்யாங்கிற இந்த சிகப்பு பலாவை மட்டும் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு மற்ற பலாக்களோடு ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து ஏ அப்படின்னு நிற்கும். இப்போ பலாவை பொறுத்தளவுக்கு வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் சி இருக்குது, உங்களுக்கு வந்து பொட்டாசியம் இருக்குது, அதிகப்படியான வந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய வந்து அந்த ரத்த அழுத்தங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோய் பிரச்சனைகளுக்கு வந்து பலா வந்து ஒரு பெரிய தீர்வாக இருக்குது. நிறைய வந்து புரதச்சத்துக்கள் வந்து இருக்குது. இதெல்லாம் சொன்னால் கூட நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறது வந்துட்டு ரொம்ப எளிமையாக அதெல்லாம் இருக்கட்டும்ங்க, எப்போ காய்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைஞ்சது 2.5 வருஷம் ஆயிரும். 2.5 வருஷத்தில் தான் பார்த்தீங்கன்னா வந்து அறுவடைங்கிறதே தொடங்க ஆரம்பிக்கும். அப்போ வியட்நாம்ங்கிறது 1 வருஷத்துலேயே வந்துடுது. ஆமாம், வியட்நாம் 1 வருஷத்தில் வந்துடுது. ஒரு பழம் வந்து 100 ரூபா வரைக்கும் சந்தைப்படுத்த முடியும். ஆவரேஜாக ஒரு மரத்துக்கு வந்து 20 பழங்கள் வரைக்கும் நம்ம வந்து அறுவடை எடுக்க முடியும். அப்போ மொத்தமாக வந்து ஒரு செடிக்கு வந்து 2,000 வருமானம் கிடைக்கும். ஆனால் அந்த டான் சூர்யாங்கிறது ஒரு பழமே 500 ரூபாய் வரையும் சந்தைப்படுத்த முடியும். எல்லாரும் சந்தையில் வந்து மஞ்சள் கலர் பலாச்சுளையை வச்சுருக்கும் போது நீங்கள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் சிகப்பு கலர் பலாச்சுளை வைங்க. ஒரு பழத்தை வந்து அவங்களுக்கு சும்மா சாப்பிட கொடுங்க. அவங்க வந்து அந்த சுளையை தான் வந்துட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. அப்போது இவ்வளோ மருத்துவ குணங்கள் நிறைந்தது, உங்களுக்கு வந்து புரதச்சத்து நிறைந்தது, இரத்த அழுத்தத்தை வந்து குறைக்கக்கூடியது, இது இவ்வளோ மருத்துவ குணங்கள் அடங்கிய இந்த பலாவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்றைக்கி இந்த டான் சூர்யாங்கிற ரகம் இருக்கிறதுல வந்து இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் கிளாஸில் வந்து இருக்குது. அதாவது மற்ற ரகங்கள் பன்ருட்டி பலா, தேன் பலா, வேர்பலா
இது எல்லாம் தாண்டி இன்னைக்கு இருக்குது உளவியல் வந்து இந்த டான் சூர்யாங்கிற ரகத்தை வந்து இப்போ வந்து நாம் வந்துட்டு விவசாயிகளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து பரவலாக வந்து சாகுபடிக்கு வந்து நம்ம வந்து கொடுக்க வந்து தொடங்கியிருக்கோம். இப்போ இந்த டான் சூர்யாங்கிற மரத்தினுடைய பழம் எப்படி இருக்கும், பிஞ்சு எப்படி இருக்கும், இப்போ எப்படி உள்ள சுலை எப்படி இருக்குன்னு நம்ம வந்து பார்த்தோம். அதனுடைய டேஸ்ட் வைஸ் எந்த இருக்குன்னு பார்த்தோம். அதனுடைய சுளையினுடைய சைஸ் திக்னஸ் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். உள்ள விதையினுடைய அளவு என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ அந்த பழம் வந்து எப்படி காய்க்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பார்த்தீங்கன்னா தெரியும். இது நீள் வடிவில் வராமல் உருண்டை வடிவில் வரும். அதாவது ஒரு பேஸ்கெட் பால் வந்து எப்படி வந்து ஒரு பேஸ்கெட் பாலோ ஒரு வாலிபாலோ எப்படி வந்து பால் ஷேப்பில் உருண்டையாக இருக்கோ அதே மாதிரி இந்த டான் சூர்யா ரகம் பார்த்தீங்கன்னா இந்த பிஞ்சிலே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நீள் வடிவில் வராமல் உருண்டை வடிவில் வரும். அதிலே வந்து காய் வந்து முத்தின காய் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும் உங்களுக்கு. சட்டி வடிவில் உருண்டையாக வந்து வரும். அப்போது ஒரு மரத்துக்கு நாம் வந்துட்டு குறைஞ்சபட்சமாக வந்துட்டு 10 பிஞ்சுகள் மட்டும்தான் வந்து நாம் வந்து விடுறோம். 2.5 வருஷத்தில் வந்து நமக்கு வந்து அறுவடை ஆரம்பிக்குது. ஒரு ஏக்கருக்கு வந்து நாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு 15க்கு 15 அப்படிங்கிற இடைவெளியில் வந்து பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு 200 செடிகள் வந்து நம்ம வந்து சாகுபடி பண்ணுறோம். அந்த டான் சூர்யாங்கிற ரகம் பார்த்தீங்கன்னா இப்போ வியட்நாம் சொன்னோம்னா 10க்கு 10 போயிடலாம். டான் சூர்யாங்கும் போது 15க்கு 1 போயிடலாம். ரெண்டாவது இதனுடைய டிம்பரும் பார்த்தீங்கன்னா வேல்யூபிளாக இருக்கும். எனவே பலாக்கட்டை வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு வந்து நல்ல வந்து டன்னேஜ் வரக்கூடியது. இதனுடைய லைஃப்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது வந்து 20 ஆண்டுகள் வரைக்கும் நமக்கு வந்து தொடர் அறுவடை கொடுக்கக்கூடியது. அப்போ 20 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த டிம்பர் இருக்கு இல்லைங்களா, இந்த டிம்பருடைய வேல்யூ வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது இந்த மற்ற ரகங்களுக்கு இந்த டான் சூர்யாங்கிற ரகத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஷியேட் அதாவது வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறத நான் ஒன்றா வந்து உங்களுக்கு வந்து இது வரைக்கும் நான் வந்து சொல்லியிருக்கேன். இதனுடைய உர மேலாண்மை நீர் மேலாண்மையெல்லாம் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவாகவே வந்து பலா வந்து ஒரு ட்ரைலேண்ட் கிராப். வறட்சியை முற்றுமுழுதாக தாங்கி வளரக்கூடியது. அப்போது உங்களுக்கு வந்துட்டு என்கிட்ட தண்ணி வந்து மிக குறைவாக தான் இருக்குது, மேட்டாங்காலாக இருக்குது, தாராளமாக நீங்கள் வந்து பலா சாகுபடிக்கு போகலாம். 10 பழங்கள் தான் வந்துட்டு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளால் வந்து எடுக்க முடியுது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மரத்துலேருந்து நமக்கு வந்து ஒரு 5000 வருமானம் கிடைக்கும். அப்போது ஒரு மரத்துக்கு 5000, 10 மரத்துக்கு 50,000 ஆச்சு, 100 மரத்துக்கு 5 லட்ச ரூபா ஆச்சு. இது எல்லாமே ஒரு ஏக்கருக்கு 10 லட்ச ரூபா கிடைக்கும்னா எல்லாருமே இதுக்கு போகலாம் இல்லைங்க. எல்லாரும் போயிருக்கலாம், இது வரைக்கும் போகல. விவசாயிகள் வந்து நம்ம தான் சொல்கிறோம் புதிய புதிய ரகங்கள் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது. விவசாயிகள் அதை நோக்கி நகருங்க. அதான் ஓர் பயிர் சாகுபடி முறைங்க இது பண்ணாமல் இப்போ வியட்நாம் சூப்பர் ஏர்லி போட்டிங்களா, வியட்நாம் சூப்பர் ஏர்லி 1 ஏக்கர் போட்டுருங்க. அதே மாதிரி டான் சூர்யா 1 ஏக்கரு, J33 1 ஏக்கரு. அப்போ என்னாகும், ஒரு வருடத்துலேருந்து பழம் உங்களுக்கு அறுவடைக்கு வர ஆரம்பிக்கும். 2வது வருடத்தில் ஒரு பழம் அறுவடைக்கு வரும். 3வது வருடத்தில் டான் சூர்யா வந்து உங்களுக்கு வந்து பழம் வந்து அறுவடைக்கு வந்துடும். அப்போ உங்கள்கிட்ட மஞ்சள் கலர் சுலை இருக்கும், பிங்க் கலர் சுலை இருக்கும், ரெட் கலர் சுலை இருக்கும். சந்தையில் நீங்கள் எடுத்து கொண்டு வைக்கும்போது உங்களை தவிர்க்கவே முடியாது. அதாவது 2 வகையான சாகுபடி தான். நாம் வந்து எல்லா காணொலியும் சொல்கிறது தான். சந்தை சார்ந்த சாகுபடிகள் நீங்கள் பண்ணும்போது நீங்கள் சந்தைக்கு எடுத்துகிட்டு போனால் சந்தை உங்களை நோக்கி வரக்கூடிய சாகுபடியை நீங்கள் செஞ்சீங்கன்னா சந்தை உங்களை நோக்கி வர துவங்கும். அப்போது இது வந்துட்டு சமவெளிகளில் வருமானா 100 விழுக்காடு சமவெளிகளில் வரும், நல்ல வெயிலான இடத்துல வரும், தண்ணி தேங்காத பூமியாக இருக்கணும். அப்போது உர மேலாண்மைங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நீர் மேலாண்மை பார்த்தோம். உர மேலாண்மைக்கு வந்தோம்னா உர மேலாண்மைங்கிறது மக்கள் ஆட்டுத்தொழு உரம் மாட்டுத்தொழு உரத்தை வந்து சூடாமோனஸ், ட்ரைகோடர்மா, பேசிலமைஸ், அசோஸ்பைலம், சூடாமோனஸ், பாஸ்போபாக்டீரியா இது போல் உயிரி உரங்களாகவும், மற்றபடி வேப்ப புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு, புங்க புண்ணாக்கு, எள்ளு புண்ணாக்கு, கடலை புண்ணாக்கு இது போல் புண்ணாக்கு ஐட்டங்களாகவும், மக்கிய ஆட்டுத்தொழு உரம், மாட்டுத்தொழு உரம், ஊட்டமேற்றிய தொழு உரம், மண்புழு உரங்கள் இது போல் ஃபுல்லி ஆர்கானிக்காக நாம் போகும்போது பார்த்தீங்கன்னா மரத்துக்கு எந்த விதமான பெரிய கெடுதல் வராது. உங்களுக்கு வேகமாக வந்து அறுவடைக்கு வந்து கொண்டு வந்துடலாம். இது போல் வந்துட்டு இந்த டான் சூர்யாங்கிற இந்த ரகத்தை வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். நாம் நிச்சயமாக வந்துட்டு உங்களுக்கு வந்து 1/2 ஏக்கர் 1 ஏக்கர்லேருந்து 100 ஏக்கர் வரைக்கும் கூட நாம் வந்து சாகுபடி பண்ணி கொடுக்க தயாராக இருக்கும். காரணம் உழவில் வந்து ஒன்று சொல்கிறது தான், டான் சூர்யா அப்படின்னா அது அந்த டான் சூர்யா ரகமாக மட்டும்தான் இருக்கும். வியட்நாம் சூப்பர் ஏர்லாம் வியட்நாம் சூப்பர் ஏர்லாம், J33 J33 தான். அதே ஆல் சீசன் பலான்னா ஆல் சீசன் பலா தான். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நாம் வந்துட்டு கிராஃப்டட் பிளான்ஸ் இல்லாமல் பட்டிங் பிளான்ஸ் கொடுக்குறோம். அப்போ கிராஃப்டட்னா என்ன, பட்டிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குச்சி இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்டெம்பை எடுத்து விதைக்கண்ணை போட்டு வளர விட்டு நாம் வந்து வி ஓட்டு பண்ணுறது, சைடு ஓட்டு பண்ணுறது இதெல்லாம் வந்து கிராஃப்ட். இதுலேருந்து இந்த காப்பு, இந்த துளிர் இருக்கு இல்லைங்களா, இது வந்து காய்ச்சிக்கு இருக்குது. இந்த துளிரை மட்டும் எடுத்து விதையில வந்து பட்டிங் பண்ணும்போது என்ன ஆகும்னா வேகமாக அறுவடைக்கு வரும். கிராஃப்ட் 3 வருஷம் ஆகுதா, பட்டிங் 1 வருஷம் 1.5 வருஷம் வந்துடும், அதிகபட்சம் 2 வருஷத்துக்குள்ள வந்துடும். அப்போது சந்தையில் வந்து இது வரைக்கும் வந்து எல்லாரும் பார்த்து பழகிய அந்த மஞ்சள் பலாச்சுலை, பன்ருட்டி பலாச்சுலை, தேன் பலாச்சுலை, பலானாலே உங்களுக்கு 20 கிலோ 30 கிலோ தான் வரும். அதெல்லாம் தாண்டி இல்லைங்க 5 கிலோவிலே பழம் வரும். ஒரு ஃபேமிலிக்கு வேணுமா, ஒரு குடும்பத்துக்கு வேணுமா, ஒரு 5 கிலோ பழம் நீங்கள் வாங்கி போகிறீங்களா, உள்ளே வந்து ஒரு 3 கிலோ சுலை இருக்கா, திருப்தியாக சாப்பிட்லாமா? ஆனால் அது அந்தளவுக்கு வந்து மருத்துவ குணங்கள் நிறைந்தது. அப்போது ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு பொருளாதாரமாகவும்
ரெண்டாவது ரொம்ப எளிமையாக வரக்கூடியதாகும். அது வந்து மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி பலாவை பொறுத்தளவுக்கு. பூச்சி மேலாண்மை, உர மேலாண்மை பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவானது. இதுபோல் டான் சூர்யாங்கிற வீரியரான நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உளவியை தொடர்பு கொள்ளுங்கள். உளவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.